பிரவீன்கா. ஒரு மற்றும் ஒரு அரசியல் கட்சியா மாற்று கட்சியா என்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கோம். திரைத்துறையிலிருந்து மேலும் ஒரு தலைவர் வருகை தந்திருக்கிறார். திரைத்துறையிலிருந்து உங்கள் பார்வை. இது வந்து மற்றும் ஒரு கட்சியா இல்லை மாற்றத்துக்கான கட்சியா அப்படின்னா முதல்ல மக்களுக்கு பற்று வரணும். அந்த கட்சி மேலே பற்று வரணும். தலைவர் மேலே வந்துருச்சு. தலைவர் மேலே கிட்டத்தட்ட 20 வருஷமாக திரு விஜய் அவர்கள் ஒவ்வொரு வீட்டோட செல்ல பிள்ளையாக இருக்கார். இப்போது அந்த கட்சியாக இது வந்து நம்ம நாட்டை பிடிக்கிற அளவுக்கு இவர்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடம். இப்போ என்னென்னா கோட்டு படத்தோட வெற்றி கோட்டையை நோக்கி இருக்குது. கோட்டோட வெற்றிங்கிறீங்களா? கலவையான விமர்சனம் சொல்றாங்க. அது சொல்லுவாங்க, கடைசியில் பார்த்தா சொல்லிடுவாங்க லியோ இப்படி தானே சொன்னாங்க, ஒன்றுமே இல்லைன்னாங்க. பார்த்தா அது 450 கோடி கலெக்ஷன் தானே சொன்னாங்க. கடைசியில் இட்டு படம் தான் அது. இது வந்து தப்பான படம்லாம் கிடையாது. அது இப்போ ஓடிட்டு இருக்க கோட்டு. ஸோ கோட்டு வந்து கோட்டையை திறந்துடும். அந்த தைரியம் தானே. இப்போ அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்பீடை பார்க்கும்போது அது கொடுத்த நம்பிக்கை தானே. இன்னொன்று சார், அன்றைக்கி வந்து செப்டம்பர் 23 அன்னைக்கு தேதி, அது வந்து பார்த்தா உலக சைகை தினம். அதாவது இதுவாக இருக்காங்க, மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான அந்த சைகையிலே பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கான டேல வந்து அமைஞ்சிருக்கு. இவங்க சூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னா அது சண்டே. அது என்ன சிக்னலாக நான் இருக்குன்னு நம்புகிறேன்னா, ஒரு மாபெரும் மாற்றத்துக்கான சைகையாகவும் ஒரு சிக்னலாகவும் தான் அந்த தேதி எதிர்காலத்தில் இருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா எனக்கு எங்கே திரு விஜய் அவர்கள் மேலே நிச்சயமாக அவர் ஒரு நல்ல மாற்றத்துக்கும் இளைஞர்கள் மேலே கவனமாக இருப்பார்னு எனக்கு எப்போ அவர் மேலே நம்பிக்கை வந்ததுன்னா, படங்கள்லாம் கிடையாது. எப்போ 234 தொகுதிகளில் உள்ள பசங்களை கூப்பிட்டு அவங்க ஃபேமிலியும் கூப்பிட்டு தொடர்ந்து 2 வருஷம் ஆனர் பண்ணார் பார்த்தீங்களா. அப்போது அவருடைய கவனம் இளைஞர்கள் மேலே இருக்குது, படிப்பு மேலே இருக்குது. ஏன் நான் வந்து பயப்படுறதும் கவலைப்படுறதும் அடுத்த ஜென்ரேஷனை நம்ம எப்படி வழிகாட்டி கொண்டு போகிறோம். அவர்களை முரட்டுத்தனமாவோ ஒரு சரியான லீடர் இல்லை, உண்மை அது. நம்ம என்னதான் மாற்றி மாற்றி பேசினாலும் ஒரு இளைஞர்களுக்கான சரியான வழிகாட்டி நீ தான் சக்தி வாய்ந்தவன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா சார், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்ததுக்கப்புறம் சார், நீங்கள் அறிவில் வந்து உங்களால் ஜெயிக்க முடியாது சார். இனிமேல் உலகத்தை அறிவில் ஜெயிக்க முடியாது சார். உங்கள் சுய ஒழுக்கம், சுய சக்தி, அதெல்லாம் தான் உங்களை வெற்றி பெற வைக்கும். அப்போது ஒரு இளைஞர்கள் ஒரு 12 வயசுலேருந்து 18, 20 வயசு வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையை டிசைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா, அது யார் இப்போ பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பெற்றவங்க மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. அரசாங்கம் கவனிக்கிறதே கிடையாது. ஃபாரின்லாம் சார் ஆசிரியர்கள் இல்லையா சார், ஆசிரியருக்கு பசங்களை அடிக்க வரதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு சார் எல்லா இடத்துலையும். இன்னும் கொஞ்சம் ஒழுக்கங்கள் வரணும் சார். அது எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா, அரசியலில் இருக்கிற லீடர்கிட்ட இருந்து தான் அது வரும். இப்போ ஒரு காமராஜ் இருக்கும்போது அதுக்கு முன்னாடியே அரசாங்கம் இருந்தது, எல்லாம் இருந்தது. சாப்பாடு போட அவனை வரவைன்னு ஒரு தலைவன் தானே யோசிச்சுது. அப்போ அந்த தலைவன் தான் அங்கே முக்கியம். அமெரிக்காவில் வெஸ்டர்ன் கண்ட்ரிலலாம் சார், நீங்கள் படித்து முடித்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா சார், 1 இயர் எய்தர் யூ ஹேவ் டு கோ மிலிட்ரியில் போய் சர்வீஸ் பண்ணோம், இல்லைன்னா சோஷியல் சர்வீஸ் பண்ணோம். நீ வந்து ஒரு ராணுவ சேவை கட்டாயமாக்கி இருக்கிறதெல்லாம் அது ஒரு சில கண்ட்ரி தான். உங்களுக்கு ஒரு தகவலுக்காக, தமிழ்நாட்டுடைய அரசியல் பின்புலத்தில் நீங்கள் பார்க்குறப்ப மாணவர்களுடைய பங்களிப்பு 50 ஆண்டுகளுக்கு முன்பே இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் எந்த தலைவர்களுமே ஒருங்கிணைக்காமல், அது வந்து இல்லை தலைவர்கள் சில இடத்துல ஒருங்கிணைச்சாங்க, பெரும்பாலும் தலைமை ஏற்காமல் மாணவர்கள் பேரணியாக வந்து பெருந்திரளாக இருந்து ஒரு பெரும் மாற்றத்தை இன்ன வரைக்கும். இப்ப வேண்டாம், மெரினாவில் ஜல்லிக்கட்டுக்கு மெரினாவில் யாரும் ஒருங்கிணைக்காம வந்தாங்க. ஒரு தலைவர் அங்கே தேவைப்படலை, தேவை அவர்களை உருவாக்கணும், அவர்களை ஒன்று சேர்த்து இல்லை. அதான் சார், நீங்கள் எப்படி அவங்கள கைட் பண்ணி வச்சிருக்கீங்கன்றதை வச்சு ஒரு லீடர் தான். இப்போ இந்தி போராட்டம்ன்ற மனோநிலைக்கு அவங்கள கொண்டு வந்தது யாரு? அப்போ இருந்த டிஎம்கேவை உருவாக்கி வராங்க பாருங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதை ஆயுதமாக எடுத்துட்டாங்க. ஆனால் இன்றைய தேவையில் இந்தி தெரியாமல் நாங்களாம் எவ்வளோ தடுமாறணும்னு எனக்கு தெரியும். முருகதாஸை கேட்டால் தெரியும் எவ்வளோ நாங்களாம் தடுமாறிக்கிட்டு இருக்கோன்னு. போய் ஒரு கதை சொல்ல முடியல சார். அது விடுங்க, இன்னொரு டாப்பிக்காக எடுத்துக்குவோம். அதனால் மாணவர்கள் மேல் படித்தவர்கள் தகவலுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன், குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். ஏன்னா ஹிந்திங்கிற வந்ததுனால அந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்களுக்கு முன்பிலிருந்தே தமிழ்நாட்டில் ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது. அதன் மீது ஒரு எந்த எதிர்ப்பும் இது வரைக்கும் தெரிவிக்கலை. இந்த அண்மையில் வந்த புள்ளி விவரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் தேர்வு எழுதியவர்களில் தென் மாநிலங்களிலே 3 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்தி பிரச்சார சபாவில் தேர்வு எழுதி. அப்ப நீங்க 67 துரோகம் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. இந்தி 67 துரோகம் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. ஒரு இயக்குனர் தெளிவுபடுத்திடுறேன் சார், நீங்க ஒரு திரைக்கலைஞர் இல்ல, நான் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் இந்திக்கு எதிர்ப்பு அல்ல, இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு. கட்டாயமாக்கினால் எதையும் எதிர்ப்பு சார். சப்பாத்தி சாப்பிடுறது இட்லி சாப்பிடுறது அவர் விருப்பம் சார். சப்பாத்தியை திணிக்க கூடாது சார். இதுதான் ஹிந்தியில வருது. தொடருங்க. நம்ம கிடையாது சார். இப்போ இங்கிலீஷ் ஏன் கன்ஃபார்மா கொடுக்குறீங்க? இங்கிலீஷ் ஏன் நம்ம எடுத்துக்கிட்டோம்? ஏன்னா இங்கிலீஷ் எடுத்ததுனால தான் நாம வந்து எல்லா ஊருக்கும் போக முடியுது.
இந்தி இருந்தா இந்தியா தமிழ்நாடு சார் சார் உலகத்தையே சார், போராட்டம் உலகத்துல நடக்க போகுது. சார், விஜய் டாபிக் வேற டைவர்ட் எங்கேயோ ஆகுது. இருக்கு. டாபிக் வந்துருங்க. டைவர்ட் ஆகுது. ஆமா, இங்க வந்துருங்க. நம்ம விஜய்க்கு இங்க வந்துருங்க. இங்க விஜய்க்கு வந்துருவோம். வந்துருங்க. இங்க வந்துரும். இப்போ உங்க போர்டுல வைக்கிங்னு இருக்கு சார். விரைவில் திரு விஜய் அவர்களை கிங்காக வைப்பார்கள் மக்கள் மக்கள். வைக்கிங், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுதான் திசைங்கிறீங்களா? இந்த திசைகளை அதுதான் இல்ல இல்ல அதுக்கான எனக்கு ஆனா அதுக்கு அவர் செய்ய வேண்டிய ஒண்ணே ஒண்ணு, பவன் கல்யாணை ஃபாலோ பண்ணணும். எடுத்த உடனே தனியா நிக்கிறேன்னு போய் நின்னுட்டாருன்னா நல்லா ஓட்டு வாங்குவார். ஆனால் ஒரு ஆட்சி அமைக்க சத்தியமா முடியாது. ஃபர்ஸ்ட் 2-3 தேர்தலை நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்கும். என்னுடைய இதுல ஜட்ஜ்மெண்ட்ல பார்க்கும்போது அவர் கூட்டணியில போய் ஒரு 2 எலெக்ஷன் அவர் கூட்டணியில தான் அவர் ஃபேஸ் பண்ணணும். 36ல் அது வரைக்கும் எல்லாம் வந்து கட்டமைப்பு பசங்களை கொண்டு வந்துடலாம், எல்லாம் ஸ்ட்ராங் ஆயிடும். அந்த கட்சியை பலமான கட்சியா மாறிவிடும். நிச்சயமா 36ல் சிஎம் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் திரு விஜய்க்கு இருக்கு. ஆனா 26 இருக்கான்னு கேட்டா தனிமையில் வந்தா நல்ல ஓட்டு வாங்குவீங்க, ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது எனக்கு தெரியுது. நிச்சயமா அவர் ஸ்லோவா போறதை பார்க்கும்போது திரு விஜய் சார், ஏன்னா என்னைக்கு அவர் கப்பு முக்கியம் பிகிலுன்னு சொன்னார் இல்லைங்களா, அடுத்த நாளே வேலையை ஆரம்பிச்சிருக்கணும். இன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அவர் வந்து பேட்டி கொடுப்பாரு. இந்த மாதிரி தான் காலையில் என்ன ஒரு சேனல் லைவாக கூப்பிட்டு உட்கார வச்சுருந்தாங்க. அப்போது அது இல்லை, திருப்பி வந்து லவ் லெட்டர் தான் வருது, லவ் லெட்டர் தான் அனுப்புகிறாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக இறங்கி அடிக்கணும், ஸ்ட்ரைட்டாக வரணும். ஏன்னா இனிமே தலை இல்ல ரஜினிக்கு இந்த தயக்கம் அவருக்கு இல்ல சார். இனிமே இன்னொன்னு சொல்றேன், கடைசி வரைக்கும் ரஜினிக்கு இந்த தயக்கம் அவருக்கு இல்ல, வந்துட்டாரு சார். திருப்பி லவ் லெட்டர் தானே வந்துட்டு இருக்கு, அது வரக்கூடாது, ஸ்ட்ரைட்டா வரணும். சரி சார், இது வரைக்கும் அவர் தளபதி சார், இனிமே அவர் தலை சார். நல்லா கேட்டுங்க, தலை ஏற்றிட்டு இருந்த தளபதி இனிமே அவர் தலை. இறங்கி களத்துல வந்து நின்று ஸ்ட்ரைட்டா ஃபேஸ் பண்ணா மட்டும்தான் எனக்கு நம்பிக்கை வரும் சார். தலைவர் இவர் வந்துட்டார்ப்பா, ரெடி ஆகிட்டார்ப்பா. ஏன்னா பேசிக்கா சார் விஜய் சார் எனக்கு பர்சனலாக தெரிஞ்சதுனால சொல்கிறேன், ரொம்ப மென்மையான இதயம் கொண்டவர், ரொம்ப மென்மையாக. ரஜினி சாருக்கு இவருக்கு ஒரு குவாலிட்டி என்னன்னா, யாரையும் தப்பாக பேச மாட்டாங்க, யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க. கதை நல்லா இல்லைனா கூட அது ஒரு மாதிரி பாலிஷாக சொல்லி அனுப்புவாங்க. அந்த மாதிரியான ஒரு மெச்சூரிட்டி உள்ளவங்க. அதனால் அந்த நிலையிலேயே அவங்க போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்லோ தெரியுது, ஒரு ஸ்லோவாக தான் போவா இருப்பார். அதை வச்சு தான் நான் கெஸ் பண்ணி சொல்கிறேன், அவர் வந்து அதிரடியாக வரமாட்டார், கூட்டணியில் தான் வருவார். அப்படி கூட்டணியாக ஒரு 2 களத்தை பார்த்து விட்டால், ஒரு பார்லிமெண்ட்டை பார்த்துட்டாருன்னா நிச்சயமா ஒரு வலிமை மிக்க தலைவராக அந்த கூட்டணிங்கிறது யாருக்கான. ஏன்னா இன்றைக்கு கூட நாங்கள் அந்த கட்சி அங்கே அறிவிக்கப்பட்டதுக்கப்புறம், இந்த அறிக்கை வந்ததுக்கப்புறம் நிறைய கருத்துக்களை ரசிகர் மன்றத்தில் இல்லை கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகிட்ட கேட்குறப்ப, அவங்க எங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. யார் சார் காத்திருக்காங்க? அப்படி 100% சார், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஏன்னு தெரியுங்களா, அடுத்த தேர்தல் வெரி டஃப்பான தேர்தலாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பிஜேபி கூட்டணியை இதுக்கு முன்னாடி பார்த்த பார்வை வேறு, இப்போது பார்க்குற பார்வை வேறு. ஓரளவுக்கு அவங்க வந்து ஓட் பேங்காக வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் சீமானும் நல்லா ரைஸ் ஆகிட்டார். ஓகே, இன்னொன்று டிஎம்கேவோட கூட்டணி அதை அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் எதிர்க்க வந்து இதெல்லாம் நிற்கும்போது இப்போ விஜய் சார் வந்தார்னு வச்சுங்களேன், 4 முனை போட்டி ஆகிடும். ஏடிஎம்கே இருக்குது, ஏடிஎம்கே ஒரு வேலை எல்லாம் சேர்த்தாங்கன்னு வச்சுங்க, அது பிரிஞ்சு கிடக்குது. ஒரு வேலை எல்லாம் சேர்த்தாங்க, பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாம் சேர்ந்து வாங்க பாச ஒன்றா சேர்ந்துருவோம் அப்படின்ட்டாங்கன்னு வச்சுங்க, ஒரு பஸ்ஸில் ஏறிட்டாங்கன்னு. ஓபிஎஸ் இபிஎஸ் ஒரு பஸ்ஸில் ஏறிட்டாங்கன்னு வச்சுங்க, அதுவும் ஸ்ட்ராங் ஆகிடும். அப்போது அப்படி இருக்கிற கட்டத்தில் திரு விஜய் என்ன முடிவு எடுப்பார், எந்த கட்சியோட சேருவார்னா, எனக்கு தெரிஞ்சு சார் கன்ஃபார்மாக 10லேருந்து 12 இல்லை 15 கூட வரலாம் சார். லேடிஸ் ஓட்டு 15%, 10லேருந்து 15% சார் விஜய் சாருக்கு எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக ஒரு அவருக்கு இப்போவே கன்ஃபார்ம் சார். ஏன்னா அந்த 234 தொகுதி தேர்தல் அரசியல்ல பர்சன்டேஜ் முக்கியம் இல்லை, ஜெயிக்கிற இடம் தானே முக்கியம். அதுதான் சொல்றேன். அதுவா பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சீட் தான் இருக்கும். இப்போ சீமான் சார் எங்கேருந்து எங்கே வந்திருக்காரு, 8 வரைக்கும் வந்திருக்காரு. ஆனால் ஒரு சீட்டு எங்கேயுமே வர முடியல, ஒரு லோக்கல் பாடியில் கூட வர முடியல. பேசலாம். அதனால எதிர்காலத்தில் நிச்சயமாக கோட் நாயகன் கோட்டு சூட்டோட கோட்டைக்கு போகிறத நம்ம பார்ப்போம். கொட்டு சுட்டோட போறாரா, வெட்டு சட்டையோட போறாரான்னு பார்க்கலாம். வாழ்த்து கட்சின்னு குறிப்பிட்டார். அந்த வாழ்த்துல கூட ஒரு சர்ச்சை வந்திருக்கு. என்னன்னா, இதற்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் வாழ்த்து சொல்ற விஜய் விநாயகர் சதுர்த்தி வந்திருக்கு, வாழ்த்தையை சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு பாஜகவுடைய இப்போ இருக்கிற ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜா உள்ளிட்ட தலைவர்கள்லாம் விஜயை விமர்சனிச்சிருக்காங்க. விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாத ஒருவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அதற்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கவே கூடாது, வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணுவோம்லாம் சொல்றாங்க. எனக்கும் அது வருத்தம் உண்டு. ஏன்னா தமிழக மக்களால் விண்ணான நாயகன் அவர், தமிழக மக்களால் விண்ணான நாயகன். தமிழக மக்களில் 80% இந்து மக்கள் இருக்காங்க. அப்போ நிச்சயமாக விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு ட்வீட் போடணும் ஒன்று சார். இது லவ்வாக வரணும் சார். இது என்னென்ன சார், விநாயகனா ஏன் நீங்கள் வந்து ஒரு வாழ்த்து சொல்லக்கூடாது? இத்தனை பேர் வச்சு ரோடுக்கு ரோடு இந்த வருஷம் பார்த்தா சார், ரோடுக்கு ரோடு வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை அவர் இன்னும் கிராஸ் பண்ணி பார்த்துருக்க மாட்டாரா? எனக்கும் அது உண்டு. சொல்லிருக்கலாமே சார், விஜய் சார் சொல்லிருக்கலாமே. ஏன்னா சார் வரலாற்று ஆய்வாளர்கள், பண்பாட்டு ஆய்வாளர்கள் அது இடையில வந்தது அப்படின்னு சொல்றாங்க. சரி, தொடர். எது இப்போ இடையில? விநாயகர் சதுர்த்திங்கிறது வழிபாடு. திராவிடம் எப்போ சார் வந்தது? பிறந்ததுலேருந்து வந்ததா? எல்லாம் இடையில வந்தது தான். அதனால சார்
விநாயகர்ன்றது எனக்கு நீங்கள் எல்லா இப்போ இந்தோனேஷியாவில் ஒரு சிலத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது உலகம் பூரா சிவனும் விநாயகனும் இருந்திருக்காங்க. விடுங்க, நம்ம ஏதோ நீங்கள் திராவிடத்தில் பேசி நம்ம மறைச்சி வச்சுருக்கோம். விடுங்க, என்னென்ன சார், எனக்கும் அந்த ஏக்கம் உண்டு. ஏன்னா நான் தமிழில் இந்து மதத்தில் இருக்கிறதுனால எனக்கு இப்போ தலைவர் ஆகிட்டார் அவர். இது வரைக்கும் அவர் நடிகர், நல்ல நடிகர். நம்ம ஒரு சூப்பர் ஸ்டாரை வந்து வேறையாக பார்த்தோம், இவரை வேறையாக பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு ஒரு பொறுப்புள்ள மனிதனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆஃப்டர் அந்த பசங்களுக்கு பண்ணதுலேருந்து பண்ணியிருக்கணுமே, ஏன் பண்ணல அப்படின்னு கேள்வி எனக்கும் உண்டு. நம்ம வந்து அதை நான் விஜய் சார் கிட்ட பார்க்கும்போது கன்ஃபார்மாக கேட்பேன். நேராக பார்க்கும்போது ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நிச்சயமாக நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணும் சார். ஏன்னா இது வரைக்கும் அவர் நடிகர், அவரை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அவர் படம் நல்லா தான் பார்ப்பாங்க, போவாங்க. நீங்கள் எப்போ பொதுத்தன்மையோடு வந்துட்டீங்கன்னா நீங்கள் பக்ரீத்துக்கும் சொல்லணும், கிறிஸ்மஸுக்கும் சொல்லணும். ஆனால் திராவிடம் கிறிஸ்மஸுக்கும் பக்ரீத்துக்கும் சொல்லிடும், அதில் தெளிவாக இருப்பாங்க. இதுக்கு வரமாட்டாங்க. அது பண்ணாதீங்க, மூணுத்தையும் சொல்லுங்கள், லவ் பண்ணுங்க. அப்ப திராவிட இயக்க கொள்கையை தான் அவர் பின்பற்ற போறாரு. இன்னைக்கு நேத்து நடந்ததை பார்த்து பிஜேபிலாம் சொல்றதை பார்த்தா அப்படிதான் இருக்கு. நான் அப்படி முழுசா ஒத்துக்கல. ஏன்னா மேபி சொல்ல ஆள் இருந்திருக்க மாட்டாங்க. தலைவர் ஆயிட்டாருங்க. இன்னுமா அவரு உங்கள் பார்வையில பார்த்தாக்கா திமுக அதிமுக போல மற்றும் ஒரு திராவிட இயக்க கட்சியா வரப்போகுது அப்படிங்கிறீங்க? இல்ல, நம்ம இப்போ மாற்று கட்சியெல்லாம் இல்ல சார். இப்ப இந்த 4 பேர் பேசுறோம்ல சார், 4 பேர் பேசுறது இல்ல. அவர் வேற ஒரு நிகழ்ச்சிக்கு போகணும், முடிச்சிடட்டும். 4 பேர் சார். அதிமுக எந்த காலத்திலயும் சொல்லும் சார், எத்தனை யானை வாங்கி கொடுத்தது அந்த மாதிரி ஜெயலலிதா. அதனால அவங்க தெளிவா இருப்பாங்க. ஒன்லி இந்த திராவிடம் தான் பார்ப்பாங்க. ஜெயலலிதா வரட்டும், எம்ஜிஆர் திராவிட கட்சி தான். இல்ல சார், அதுல 2 இருக்கு சார். நீங்க எம்ஜிஆர் வந்தோடனே மூகாம்பிகை கோயிலுக்கு போனார் சார். ஓகே, இந்த அம்மா எந்த நேரமும் கோயில் பூஜைன்னு இருக்கிறவங்க. பெரியாரையும் அண்ணாவையும் வீட்டுல இருக்க அம்மாக்கள் எல்லாம் பூஜை பண்ணுவாங்க. அண்ணா இஷ்டம் தான் என்னுடைய கொள்கைன்னு சொன்னவர் அவரு. திராவிடத்துல வீட்டுல இருக்க அம்மாக்கள் எல்லாம் பூஜை பண்ணுவாங்க. நாங்க வெளியே வந்து இல்லம்போ. சரி, வந்துருங்க. நீ விஜய்க்கு வந்துருவோம். என்ன யார் பிரதிநிதிகள் இல்ல, நம்ம அவர் சார்பா அவர் நேத்து நியாயமா சொல்லியிருக்கணும். எதிர்காலத்தில் அவர் தமிழர்களோட இணைஞ்சிருக்கணும். நீங்க நடிகரா இருக்கும்போது ஜேம்ஸ் விஜய், அதெல்லாம் ஜோசப் விஜய், அது பார்க்க மாட்டோம். எச் ராஜா சொன்ன அதே டோன்ல சொல்றீங்க. ஆமாமா, அது சார், நான் அவரை லவ் பண்றேன், தட் இஸ் டிஃபரண்ட் சார். ஆனா 80% இந்துக்கள் இருக்காங்களே, அவங்க வேற வேற கட்சியில இருப்பாங்க சார். ஆனா உள்ளுக்குள்ள அவர் இந்துன்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? ஆனா இப்ப அவர் கட்சி மாநாட்டில் கொள்கையை பிரகடனப்படுத்துறதுக்கு முன்னாடியே அவரை ஒரு சைடா நீங்க ஒதுக்கிடுறீங்களோ, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை முன் வச்சு? இல்ல, இப்ப இது எல்லாருக்கும் கேட்கப்பட்ட கேள்வி. நீங்க ஏன் கேட்டீங்க அந்த கேள்வியை? அது நியாயமா சபை வருது இல்ல சார். நீங்க சொல்லிட்டு சார், அதை சொல்றதுனால விநாயகர் ஒன்றும் குஷி ஆகிட போறது இல்லை சார். விநாயகர் இதில் குஷி ஆகிடுவாரா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நமக்கு பரவாயில்லப்பா, நம்மளையும் ஒரு கன்சிடர் பண்றாருன்றது தான். என்ன நீங்க கன்சிடர், பொங்கல் வாழ்த்து சொல்றீங்க, தீபாவளி வாழ்த்து சொல்றீங்க, பரவாயில்லப்பா, நம்மளை கன்சிடர் பண்றாருப்பா. பக்ரீத்துக்கு சொல்றாரு, எல்லா இஸ்லாமிய நண்பரும் நம்மளை கன்சிடர் பண்ணுவார். நம்ம இந்த கன்சிடர் தான் சார் இருக்கணும். நான் சொல்ல வர்றது என்னன்னா, காதல் எப்போ வெளிப்படும்னா நீ அந்த அன்பை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுல இது எதுக்கு, அவங்க ஏதாவது கோச்சுக்குவாங்களா? எவங்க கோச்சுக்குவாங்க? கோச்சுக்கிட்டோம். நீங்க எல்லாருக்கும் 3 பேருக்கு பொதுவா இருங்க, அப்பதான் நீங்க பெரிய தலைவர் ஆக முடியும். ஒருத்தருக்குன்னு இருந்தீங்கன்னா அது திருப்பி திருப்பி பாருங்க. டிஎம்கே வந்து எத்தனை பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு தான் டிஎம்கே ஆட்டம் கண்டுகிட்டே இருக்கு. இல்லைன்னா ஆட்டம் கண்டுறோம். ஆட்டத்தில் நீங்க இருக்கணும்னா எல்லாரையும் சேர்க்கணும். தனியா டிஎம்கே நீங்க சொல்லுங்க, ஆட்டங்க. தேர்தல் அரசியல் எல்லா கட்சியும் கூட்டணி. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எல்லாரையும் அரவணைச்சு போங்க. இப்ப கூட கூட்டணி வைக்கணும்னு சொன்னாங்க. யாரு? நீங்க தான் சொன்னீங்க. நீங்க தான் சொன்னீங்க கூட்டணி. ஆமா, கூட்டணி வைக்கணும். அப்புறம் கூட்டணியை விமர்சிக்கிறீங்க. இல்ல சார், நான் சொல்றது இல்லையே, 3 மதத்தை கூட்டணி வைங்க தானே நான் சொல்றேன். நான் தனின்னு சொல்லியே நான். கூட்டணி வைங்க, 3 மதத்தில் நேசிங்க. தனியா வந்து இல்ல அது சேஃபா இருக்கலாம்னு அந்த எண்ணம் வேண்டாம். அதை தான் நான் வந்து எல்லாரும் மறுக்கிறாங்க சார். அதை மட்டும் விஜய் சார் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டாருன்னா சார், அவர் வந்து எதிர்காலத்தில் எல்லாராலையும் வணங்கப்பட போற்றக்கூடிய தலைவராக வர்றதுக்கான சாத்தியம் அத்தனையும் அவருக்கு இருக்கு. யாருடைய வாக்குகள் சார் தமிழக வெற்றி கழகம் போட வாய்ப்பு சார்? 2-3% நம்ம தம்பி சீமான் மாட்டிக்குவார் சார். இவர் வந்தாருன்னா தம்பி சீமானுக்கு தான் ஃபர்ஸ்ட் பாதிப்பு வரும். 2வது பாதிப்பு யாருக்குன்னா ஏடிஎம்கே வரும். அண்ணன் கோச்சிக்கு போறாரு, ஏடிஎம்கே வரும். ஏன் சார், என்ன லாஜிக்? ஏன்னா அங்க ஒரு இது வரைக்கும் ஒரு ஒற்றுதல் இல்லை சார். இப்போ எம்ஜிஆர் ஏடிஎம்கேவோட கட்சியை எப்படி தெரியுமா சார்? மாஸ் லீடர் எம்ஜிஆர், ஜெயலலிதா மேடம், அப்படி மாசை பார்த்து ஓட்டு போட்டவங்க தான். அங்க ஒரு மாஸ் இல்லாதனால கொஞ்சம் லூஸா இருக்கு, அது அப்படியே இருக்கு, தளர்வா இருக்கு. அப்படியே அப்போ இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தா ஒரு மாதிரி பேலன்ஸ் ஆகும். இவங்க ஆனா இருக்கிற ஈகோவை பார்க்கும்போது சேர்ற மாதிரி தெரியல. சேர்ந்துட்டாங்கன்னா ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஆனாலும் ஏடிஎம்கேல இருந்து அடுத்த ஓட்டு விழும், பிரியும். 3வதாக மேபி டிஎம்கேல ஒரு 1% 2% விஜயோட ஃபேன்ஸுங்க திரும்புவாங்களே தவிர தொடர்ந்து டிஎம்கே ஓட்டு போட்டு ஆளுங்கட்சியான திமுகவுக்கு, திமுக கூட்டணிக்கு பாதிப்பு இல்லை. இவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்கு, பெரிய பாதிப்பு. பேசலாம்.